ஸோ நாங்கள் வந்து எனக்கு என் மைண்டில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா நிக்கா வலிமா ஒரே நாள் தான். ஸோ ஈவினிங் வந்து பெஸ்ட்டாக வைக்கணும். நாங்கள் நிறைய இன்ஸ்டா வீடியோஸ் பார்த்துருக்கோம். இந்த ஹைதராபாத் ஸ்டைலெல்லாம் வந்துட்டு நிறைய ஐட்டம் போடுவாங்களே ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு 3-4 கேட்ரர்ஸில் நிறைய பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பெங்களூர்லாம் வந்து நிறைய ஸ்டார்டர்ஸ் போடுவாங்க. சரி சென்னையில் அந்த மாதிரி இருக்கா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். நான் ஒரு 2-3 கேட்ரர்ஸ் நான் இது பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா பிஸ்மி கேட்ரர்ஸ் கிட்ட பேசும்போது அவர் சார் அங்கிள் தான் வந்து லைக் நான் தான் சாருன்னு ஆரம்பித்து அங்கிள் வரைக்கும் வந்துட்டார். அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ். அதுவும் இல்லாமல் நான் வந்து எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. நான் இத்தனை ஸ்டார்டர்ஸ் வேணும்னா இன்ஷால்லாம் செஞ்சிடலான்ட்டு எல்லாரும் அருமையாக இருக்குன்னு நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்துச்சு. போய் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இவர் தான் கேட்ரர்ஸ்ன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நேற்று மதியானம் லன்ச்சு, நேற்று நைட்டு டின்னர் தால்ச்சா, மதியானம் நைட்டு சிக்கன் பிரியாணி. இப்போ ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் மெனு பார்த்தீங்கன்னா மிரண்டுடுவீங்க. ஆனால் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. நாங்கள் போட்ட நம்பரை விட ரொம்ப அதிகமாக இருந்திருந்தாங்க. எண்டு வரைக்கும் எல்லாருக்கும் வந்தது. அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவங்க கசின் தான், இவங்களும் சாப்பிட்டாங்க, நல்லா தெரியும். ஆக்சுவலி நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. லைக் நம்ம ஹோட்டல்ஸை விட ரெசார்ட்ஸை கூட நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதில் கூட ஸ்டார்டர்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான டேஸ்ட்டில் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. ஸோ வந்துட்டு அந்த விஷயத்தில் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த டேஸ்ட் வந்துட்டு ஆத்தென்டிக் கேரளா ஸ்டைல், ஹைதராபாத் ஸ்டைல் அந்த ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இன்ஷால்லா இதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பை டிஃபால்ட் பிஸ்மி கேட்ரிங்ஸ் தான். என்கிட்டயே வந்து ஒரு 10-20 பேர் கேட்டு போயிட்டாங்க எந்த கேட்ரிங்ன்ட்டு. அதனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்யூ.